ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுலபமான முறையில் முறுக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறுக்கை இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறுக்கு நல்லா சாப்பிட கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி பிகினர்ஸ் கூட இந்த முறுக்கு ரொம்ப சுலபமான முறையில் செய்யலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த முறுக்கு ரெடி பண்ணுறதுக்காக முதல்ல நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடாயில் நான் 1 டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு தான் சேர்த்துக்க போகிறேன். நம்ம எந்த கப்பில் நம்ம உளுத்தம் பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம அரிசி மாவும் அளந்துக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறோம்ல, இந்த உளுத்தம் பருப்பை இதை நல்ல பொன்னிறமாக வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக கலர் மாறக்கூடாது. ஓரளவுக்கு இந்த பருப்போட கலர் மாறி வந்தால் போதும். நம்ம பருப்பு வறக்க இது நல்ல வாசனையும் வர ஆரம்பிக்கும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு நல்ல கலர் மாதிரி ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்குல்ல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறி வரணும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபேன் காற்றுல ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சியும் எடுத்தாச்சு. நம்ம அரைச்சி எடுத்த இந்த பருப்போட பவுடர் எவ்வளோ நைஸாக இருக்குல்ல, இருந்தாலும் இதை நம்ம ஒரு தடவை ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த இந்த உளுத்த பருப்பு பவுடரை நம்ம நல்லா இது போல் ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா இது போல் ஜலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா உளுத்தம் பருப்பு சின்ன சின்னதாக உடையாமல் அரையாமல் இருக்குதுல்ல, இதெல்லாம் நமக்கு தனியாக கிடைக்கிது பாருங்கள். இதை எடுத்து நம்ம அப்படி ஏதாவது பொரியல் செய்யும்போது யூஸ் பண்ணிப்போம். இப்போ அதே பிளேட்டில் 4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். கடையில் விற்கிதுல அந்த பச்சரிசி மாவு கூட எடுத்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் வச்சுருந்த பச்சரிசி மாவு இருந்தால் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வீட்லேயே அரிசி மாவு அரைச்சி நான் ரெடி பண்ணி வச்சுருந்த பச்சரிசி மாவு, அந்த மாவு தான் எடுத்து சேர்த்துக்க போகிறேன். பச்சரிசியை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு மாவு மில்ல கொடுத்த அரிசி மாவு தான் இது. இது 4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு பவுடர் எடுத்தோம்னா 4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கணும். அதுதான் கரெக்டான அளவு. இப்போ நம்ம இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்க்கறதுனால இந்த முறுக்கோட வாசனை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து இது போல் உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது போல் கையில் தேய்ச்சிட்டு சேர்க்கறதுனால இந்த ஓமமோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த முறுக்குக்கு. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு பவுலில் தண்ணியில் கலக்கி அதை எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயத்தூள் இது போல் தண்ணியில் கரைச்சி சேர்க்கறதுனால இந்த மாவு எல்லாத்தோடும் மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான். இப்போது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடு பண்ணி அந்த நெய்யும் எடுத்து சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால இது போல் நான் ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விடுறேன். இது கொஞ்சம் ஆறி வரட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு இங்கே மாவு அங்கங்கே கட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால் இது போல் கையை வச்சு நல்லா உதிர்த்து விடணும். இது போல் மாவும் இந்த நெய் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இது போல் உதிரி உதிரியாக நமக்கு மாவு நல்லா கலந்து விட்டாச்சு இல்லை, நல்லா இது போல் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கையில் எடுத்து இதை நல்லா பிடிச்சி பார்க்கலாம். நம்ம மாவு எடுத்து இது போல் கையில் அழுத்தம் கொடுத்து பிடிச்சி பார்க்கும்போது மாவு நல்லா அப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வருது பாருங்கள். இது போல் பிடிக்க வரணும். உதிர்த்து விட்டாலும் நல்லா பவுடராக உதிர்ந்து போகணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை பிணைஞ்சு விட்டுக்கணும். நம்ம மாவு பிணைய விட பதம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கெல்லாம் மாவு பிணையவோல்ல, நல்லா சாஃப்டாக அந்த அளவுக்கு பிணையணும். ரொம்ப அழுத்தமாக பிணையக்கூடாது. அழுத்தமாக பிழிஞ்சோன்னா நமக்கு முறுக்கு பிழிய ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் மாவு நல்லா சாஃப்டாக நம்ம பிணைஞ்சு விட்டுக்கணும்.
இப்போ நல்லா தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து இந்த மாவு நல்லா பிணைஞ்சு விட்டுட்டே இருக்கலாம். இதை நல்லா சாஃப்டாக பிணைய முறுக்கும் நல்லா நமக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா கடித்து சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்ட்னஸும் நமக்கு கிடைக்கும். மாவு நல்லா பிணைஞ்சு விட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷமாவது குறைஞ்சது ஊறணும். அப்போ தான் இந்த மாவோட ஈரப்பதம் நல்லா தங்கி இந்த மாவு நல்லா செட் ஆகும். நம்ம பிழியறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ எடுத்து கையில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குல்ல, பார்க்கும் போதே தெரியுதுல. இந்த பதம் தான் கரெக்டான பதம். இப்போ மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு விட்டதுக்கப்புறமா இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஃபேன் காத்தாடியிலலாம் வைக்க வேண்டாம். அதனால் இப்போ மூடி போட்டு வச்சு இதை அப்படியே ஒரு ஓரம் வச்சுடுங்க. இது அப்படியே 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இப்போ ஒரு முறுக்கு அச்சு எடுத்துக்கலாம். முறுக்கு பிழியறதுக்கு நான் இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் நம்ம முறுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த முறுக்கு அச்சு எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். நெய் இல்லைன்னா எண்ணெய் இது போல் சுற்றி நம்ம தடவி விட்டுடலாம். நம்ம மாவு சேர்க்கும் போது இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இது போல் நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாவு எடுத்து இது போல் 3/4% இந்த முறுக்கு அச்சுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை அப்படியே மூடி விட்டுக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு பிழியறதுக்காக இது போல் ஒரு கரண்டி வச்சுக்கிறேன். இந்த கரண்டி மேலே அப்படியே நமக்கு எந்த சைஸில் முறுக்கு தேவையோ அந்த சைஸில் அந்த ஷேப்பில் நம்ம முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எவ்வளோ சுலபமாக இந்த முறுக்கு பிழிய வருதுல நமக்கு. இது போல் கரண்டியில் எடுத்து நம்ம அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு தேவைன்னா இது போல் ஒரு தட்டு வச்சு கூட அந்த தட்டு மேலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். எப்படி செஞ்சாலும் ரொம்ப ஈஸியான முறை தான் இது. உங்களுக்கு எந்த மெத்தடு சுலபமாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் முறுக்கு செஞ்சுக்குங்க இது போல் பிழிஞ்சு எடுத்துக்கிறதுக்கு. இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு. அந்த எண்ணெயில் நம்ம முறுக்கு மாவு நம்ம பிழிஞ்சு விட்டோம்ல அதை எடுத்து அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது போல் கரண்டியில் பிழிஞ்சு விட்டதையும் சேர்த்துக்கினேன். அது இல்லாமல் தட்டில் பிழிஞ்சு வச்சதும் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகி இருக்குது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடலாம். மாற்றிட்டு விட்டால் தான் இது நல்லா பொன்னிறமாக செவந்து வரும். ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா முறுக்கு மேலே கிறிஸ்பியாக இருக்கிறது போல் தெரியும், செவக்கிற மாதிரியும் தெரியும். ஆனால் மேலே கருகி மட்டும் போகும், உள்ள மாவு அப்படியே இருக்கும். அதனால் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பொறுமையாக செவக்க விடணும். இந்த முறுக்கு நல்லா செவந்து வர வர நம்ம இது போல் திருப்பி போட்டுகிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பொறுமையாக செவந்து வரட்டும். எண்ணெயில் இருக்கிற நுரை பதெல்லாம் கொஞ்சம் அடங்கி வரும். இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கி இந்த முறுக்கு நல்லா செவந்து வந்திருக்குல்ல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததான் முறுக்கு நம்ம டைரெக்டாக எண்ணெயிலே பிழிய போகிறோம். நல்லா இது போல் மாவு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம டைரெக்டாக இது போலவும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மெத்தட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் செய்ய முடியும். பிகினர்ஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடை பிகினர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. இது போல் முறையிலையும் பிழிஞ்சு விட்டு நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ சுலபமான முறையில் இந்த முறுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு செய்கிறதெல்லாம் கஷ்டமே கிடையாது. ரொம்ப சுலபமான முறை தான். நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த பண்டிகை நாளில் நீங்களும் முறுக்கு செஞ்சு அசத்துங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.